ஹாய் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 2025 வெயில் காலம் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் அதுவே நம்மளால் தாங்க முடியல. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம கார்டனை எப்படி சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே சில ஃபெர்டிலைசர் பண்ணி நம்ம பிளான்ஸை பராமரிக்கிறதுங்கிறத டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வீட்டிலேயே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிறு. ஸோ நம்ம எல்லா வீட்லேயுமே பாசிப்பயிறு வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? அந்த பாசிப்பயிரை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலையில் அந்த பாசிப்பயிரை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அதோட 1 மடங்கு நம்ம நார்மல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுவே வந்து உரம் தான். இதில் நம்ம என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இதில் வந்து நைட்ரஜன் சத்து இருக்கும். ஸோ நைட்ரஜன், கால்சியம் நிறையா சொல்லிட்டே போகலாம். ஸோ நைட்ரஜன் இருக்கிறதுனால இது வந்து நல்லா இலைகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் உள்ள கால்சியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, செடிகளோட செல்ஸ், மனுஷங்களுக்குலாம் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி செடிகளுக்குரிய செல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து வந்து ஓவரால் செடி வளர்ச்சிக்கவே வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இது வந்து எந்த மாதிரி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து கீரை செடி வச்சுருக்கோம் அப்படின்னா கீரைகள் அந்த மாதிரி சில இலை சார்ந்த செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சில புது இலைகள் வர்றதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஒரு செடிக்கு 500 ml இந்த மாதிரி இதில் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை ஓடை வச்சு எப்படி உரம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவுமே நம்ம முட்டை சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான். அந்த முட்டை ஓடை வந்து வேஸ்ட்டாக கீழே போடாமல், முட்டை ஓடை ஃபஸ்ட் நல்லா என்ன பண்ணோம் அப்படின்னா, வெயிலில் நீங்கள் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நீங்கள் மிக்சரோ இல்லை ஏதாவது பொருள் யூஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி நீங்கள் ஆக்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற டாப் சாயில், மேலே இருக்கிற மண்ணை கழிச்சு விட்டுட்டு இந்த பவுடரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்தா அப்படின்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முட்டைனாலே ஃபஸ்ட் நம்ம மெயினில் ஞாபகம் கால்சியம் தான். ஸோ இந்த உரத்தில் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா செடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய மொட்டுக்கள் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும். அண்ட் வந்து 1 ஸ்பூன் தான் சொன்ன மாதிரி. இது வந்து நல்லா காய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தக்காளி, மிளகா, பெப்பர் அந்த மாதிரி சில செடிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து குறைக்கும். கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் லீஃபில் வரும் இல்லையா, அதெல்லாம் வரும். ஸோ அதுவுமே இது வந்து கட்டுப்படுத்தும். அண்ட் மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான். அரிசி கழுவின தண்ணி. அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு உரம் அப்படின்னவே சொல்லலாம். ஸோ நம்ம அரிசி கழுவின தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி கழுவுறீங்க இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் போல் நம்ம சொல்கிற டைலூஷன் ஸ்டெப் இருக்குல்லையா, அதை வந்து பண்ணணும். 1 மடங்கு நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா 2 மடங்கு நார்மல் தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். அரிசி கழுவின தண்ணியில் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சத்து இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, செல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் விட்டமின் டி அண்ட் விட்டமின் இ வந்து இருக்குது. ஸோ விட்டமின் இ அப்படிங்கிறது வேர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் விட்டமின் இ அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், அதாவது மனுஷங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம கஷ்டம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி செடிகளுக்குமே சில ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து குறைக்கும். இதை வந்து நீங்கள் பூச்செடியான செம்பருத்தி, ஜாஸ்மின், அந்த மல்லிப்பூலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எல்லோ கலரில் லீவ்ஸில் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து வராமல் தடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வாரமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செடிக்கு ஒரு 200 ml. ஸோ இந்த அளவில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தயிர், புளிச்ச தயிர். ஸோ அதை வச்சு நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் புளிச்ச தயிர் இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் நீங்கள் தண்ணியில் வந்து 2லேருந்து 3 நாள் அப்படின்னு நல்லா ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2லேருந்து 3 நாளுக்கு அப்புறம் அதில் அந்த சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, 1 மடங்கு நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா 5 மடங்கு நம்ம நார்மல் தண்ணி 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நீங்கள் கலந்து வந்து கொடுக்கலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, பால்னாலே லாக்டிக் ஆசிட் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இதில் வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மண்ணில் இருக்கிற தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரை வந்து நல்லா அழிச்சிரும்.
அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கால்சியம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர் வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நல்லா பூ வந்து பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் சில பழச்செடிகளுக்கு நல்லா காய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஓவரால் மண் வளத்தை வந்து நல்லா பாதுகாக்கும். இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபங்கிசைட்ஸ். மண்ணில் இருக்கிற தேவையில்லாத சில நியூட்ரியன்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். இதை நீங்கள் கேரட்டு, ரேடிஷு அந்த மாதிரி சில காய்கறிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். அண்ட் 250 ஒரு செடிக்கு 250 ml இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது 5ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட் பீல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வாழைப்பழ தோலை வந்து வேஸ்ட்டாக கீழே போடாமல் அந்த வாழைப்பழ தோலையே வந்து நம்ம 2லேருந்து 3 நாள் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மடங்கு நம்ம நார்மல் தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தா என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா இதில் வந்து என்பிகே நிறைய ஃபெர்டிலைசர், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லிட்டு நிறையா சத்துக்கள் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வேர் வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து நல்லா பூக்கள் பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளைகளோட வளர்கிறதுக்கு இந்த உரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணும். அது எக்ஸ்ட்ராவாக மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுமே இந்த மாதிரி நீங்கள் பழத்தோலை வச்சு ஊற வைக்கிறதுனால கிடைக்கும். ஸோ மெக்னீஷியம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா குளோரோஃபில் அந்த ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது நீங்கள் எந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்து மேரிகோல்டு, ரோஸ் செடிக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. பழச்செடிகள்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பழமோட சைஸ் வந்து நல்லா பெருசாகும். தக்காளி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், இந்த மாதிரி செடிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துக்கலாம். 500 ml ஒரு செடிக்கு அந்த மாதிரி. அண்டு இதெல்லாம் இப்போ 5 உரம் வந்து நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டைலூஷன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு உரம் நம்ம வீட்டில் பண்ணாலும் அதை டேரெக்டாக நம்ம செடிகளுக்கு வந்து போடக்கூடாது. உரமே 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து திட உரம், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா திரவ உரம். ஸோ திட உரம் அப்படின்னா சாலிட் ஃபெர்டிலைசர், திரவ உரம் அப்படின்னா லிக்விட் ஃபெர்டிலைசர். ஸோ திட உரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் வந்து நம்ம கம்போஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஸோ அது வந்து திட உரம். திட உரத்துலேயே இன்னொன்று என்ன அப்படின்னா ஆட்டு எரு உரம், அதுவும் இருக்குது. திரவ உரம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியோட கலந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து திரவ உரம். ஸோ திரவ உரம் பயன்படுத்துகிறோம், திட உரம் பயன்படுத்தினாலும் டைலூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து செடிகளுக்கு வந்து அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா லைக் ஓவர் டோஸ் ஆகி செடி வந்து ஃபஸ்ட் எல்லோ கலரில் மாறும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலையாக கொட்டும், அதுக்கப்புறம் அந்த மொத்தமாகவே கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். நான் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் சொல்லும் போது நீங்கள் கீழே பார்க்கலாம் எவ்வளோ டைலூஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஸோ இவ்வளோ ஒரு கப் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 கப் நம்ம நார்மல் தண்ணி கலந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்து பார்த்தா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வைக்கலாம். அண்ட் சம்மர் டைம்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி கொடுங்க. அண்ட் ஈவினிங் ஒரு டைம் தண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்குமே வந்து செடி வந்து ஒரு காலையில் சன்லைட் மட்டும் படுற மாதிரி வைங்க. அண்ட் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நிழல் இருக்கிற இடத்துல எடுத்து வைங்க. சில பூக்கிற செடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உரம் நீங்கள் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செடியை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மாற்றி வைங்க. ஸோ ரொம்ப நிழலில் வைக்காமல், ரொம்ப வெயிலில் வைக்காமல், சில நிழலான பகுதியிலையுமே நான் சொல்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தான் நான் போன சம்மருக்கும் யூஸ் பண்ணேன். எனக்கு காலகாலமாக நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே இதுக்காண்டி நான் வெளியே போய் வாங்கி பண்ணவே மாட்டேன். அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக கூட தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இப்போது சம்மர் டைமில் நீங்கள் வீட்டில் ஏதாவது ரோஸோ இல்லை எந்த ஒரு செடியும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கோகோபீட், அது தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் கடையில் வாங்கலாம். அந்த கோகோபீட்டை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்கலவை சேர்க்கும் போது நீங்கள் சேர்த்துட்டே இருங்க. ஏன்னா கோகோபீட்டில் வந்து மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். அண்ட் தண்ணீருமே வந்து அதிக தேவைப்படாது நம்ம கோகோபீட் யூஸ் பண்ண அப்படின்னா. இது ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை தான் நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் டைம் வந்து நீங்கள் செடியை வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்காவது ஒருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதான் என்னோட கோல். ஸோ எல்லோரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. நன்றி.